இந்த வீடியோல ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்குங்கிறதுல இரண்டாவது ஹாஃப் என்று சொல்லப்படுகிற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கூடிய 183 நாட்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு கிரகத்தின் இருக்கக்கூடிய ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், மற்ற அமைப்புகள்லாம் வைத்து பார்த்து உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த கூட்டு கர்மா எப்படி வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக, ஒரு சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, அது எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகுது, எந்த துறையில போறோம், எப்படி போறோம், எந்த நேரத்துல நடக்க போகுது, எது மாதிரி முடிவுகளை எப்ப எடுப்பது நல்லது, எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், அது மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து கொண்டிருக்கிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கு, ஆண்டு பயிற்சிகள் ஆகக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னா, குரு 2ஆம் இடத்துல மே 15ஆம் தேதி 14ஆம் தேதியே பயிற்சி ஆகிவிட்டார். மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சியாகி குரு 2ஆம் இடத்திலும், ராகு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சனி மார்ச் 29, 2025 இடம் பெயர்ந்து விட்டார். ஸோ பயிற்சிகள் எல்லாம் முடிந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 ஆரம்பமாக போகிறது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி. அது எத்தகைய ஒரு 6 மாத காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு வந்தது நல்ல ஒரு விஷயம். கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணும். தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பணப்புழக்காட்டங்கள் அதிகமாகும், குடுக்கல் வாங்கல் அதிகமாகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும், ஷேர் மார்க்கெட்டு அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. அதே சமயத்துல வெளிமாநிலம், வெளிநாடு டிராவலும் அதிகமா கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் நார்மலா கொஞ்சம் டிராவலிங் கம்மியா பண்றவங்களா இருந்தால் இந்த டைம் கொஞ்சம் டிராவலிங் பண்ணுவீங்க. நார்மலா கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இவ்வளவுதான் இருக்கும்னா கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனைவி மூலமாக மற்றவங்களுடைய பணம் நம்ம கொஞ்சம் கிடைக்கிறது, ஏதோ ஒரு சுப விஷயத்தினால கிடைக்கிறது, கிஃப்டா வர்றது, இன்ஹெரிட்டன்ஸா வர்றது, பூர்வீகத்துல வர்றது, அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு கொடுக்குறாரு. அதே சமயத்துல சனி 11ஆம் இடத்துல இருந்து அருமையான ஒரு அமைப்பு கொடுத்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு, பெருமூச்சு விடுற மாதிரி. பழைய 2.5 வருடமாக 2023, 24 வேலை வேலை வேலைன்ட்டு எல்லாம் முயற்சிகளாக செய்து கொண்டிருந்ததுக்கு இப்ப அதுக்கு தக்க ஒரு அறுவடை செய்யக்கூடிய, ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது. ஸோ அதுவும் அந்த 6 மாசம் 183 நாட்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ராகு 10ஆம் இடத்துல குரு பார்வை பெறும் பொழுது சில புதிய உத்வேகம், புதிய முயற்சி, அடுத்த ஏரியால, அடுத்த டெரிட்டரியில போய் பண்றது, புதுசா ஒரு பிரான்ச் போடுறது, தெரியாத இடத்துல போய் கொஞ்சம் பண்றது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில கொஞ்சம் செய்ய போறோம். தொழில் இருக்கிறவங்க இன்னொரு அபிவிருத்தி பண்ண போறாங்க. வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வேற ஊர்ல போய் ஒரு புதுசான ஒரு டெரிட்டரியில போய் நம்ம ஜெயிக்கிறது, ஆர்டர்ஸ் எடுக்கிறது. படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் படிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறப்ப திடீர்னு சில டயபெட்டிஸ் ப்ராப்ளம், பிபி, சுகர்லாம் கொஞ்சம் தலை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு பிரச்சனைகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த குரு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ, டிராவலிங் அது மாதிரி விஷயத்துக்கு நம்ம சாதகமாகவும், மன நிம்மதியும், ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய 2 கிரகமாகிய சனியும் குருவும் கொடுக்குறாங்க. ராகுக்கு எது பார்த்தீங்கன்னா தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டிஸ், தொழிலில் ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு உத்வேகமான முயற்சி, வீட்டை மாற்றி அமைக்கிறது, ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகளால அவங்களுக்கு கொஞ்சம் பாக்குறது, இது மாதிரி சில பல விஷயங்கள் வந்து மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேணுங்கிற சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது. குறிப்பா ராகு திசை, கேது திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இது அதிகமாவே நீங்க பார்க்கலாம்.
மற்றபடி ராசி அதிபதியாகிய சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பா தான் இந்த 6 மாச காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஸோ மேலோட்டமா நல்லா பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு பண விஷயம் பாசிட்டிவா இருக்குது, குடும்பம் அமைகிறது பாசிட்டிவா இருக்குது, அடுத்தவங்க பணம் நமக்கு வர்றது பாசிட்டிவா இருக்குது, வர வேண்டிய பணம் வந்து சேர்றது பாசிட்டிவா இருக்கு, வெளிநாடு போறதுக்கு பாசிட்டிவா இருக்குது, வெளி மாநிலம் போறதுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதே சமயத்துல சில விஷயங்கள் கடுமையா உழைச்சதுக்கு வேணுங்கிற பலனை அனுபவிக்கிறதுக்கு அருமையா இருக்கு. அதே சமயத்துல புது ஏரியா, புது டெரிட்டரி, புது ஒரு முயற்சியில போய் ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற உத்வேகமும் அமைப்பு கிடைக்கிற அமைப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு படிப்பு படிக்கிறது, அதுக்கு வேணுங்கிற ஒரு புதிய என்வரான்மெண்ட்ல போய் படிக்கிறது. இதே வந்து இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போறது, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க புதுசா ஒரு ஏரியாவுக்கு மாறுறது, ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக இருக்குது. ஏன்னா சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்புங்க. அதனால இந்த 183 நாட்கள் வந்து ஓரளவுக்கு பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியா முடிந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வந்துருச்சுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல போன வருஷம் ஒரு வருஷம் நடந்ததுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, போன வருஷம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆச்சு, செலவுகள் கட்டுக்குள் வந்தது, எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 1.5 வருஷமா செய்த உழைப்புக்கு வேணுங்கிற விஷயங்கள் நல்லா வந்தது. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு முயற்சி, அடுத்த கட்ட ஒரு புதிய ஒரு உத்வேகம், கொஞ்சம் முதலீடு, உண்மையா அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஓடுறது, அது மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ்க்கும் குரோத்துக்கு ஓரியன்ட்காக திட்டம் தீட்டி, புதிய வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் வேலை மாறுதலுக்காக ஒரு விஷயம், புதிய ஒரு குரோத்துக்காக வேலை மாறுறது, புதிய டொமைனுக்கு மாறுறது, நல்ல பேக்கேஜில் மாறுறது, அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க ஒரு அபிவிருத்திக்காக வர்றது, இன்னொருத்தரோட சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறது, கூட்டு தொழிலா பண்றது, சுப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒரு தொழில் இருந்துட்டு இன்னொரு தொழில கால் வைக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025, அதாவது அடுத்த 183 நாட்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நாளா, அற்புதமான ஒரு காலகட்டமாக வருகிறதுங்க. இது மெயினாவே ரிஷபராசிக்காரங்க பண விஷயம், ஃபினான்ஸ் விஷயம், பிசினஸ் விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் வந்து கொஞ்சம் இது இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயத்துல இருக்கும். ஒரே விஷயம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா, சனியின் பார்வை உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரனால ஷேர் மார்க்கெட் அதுல என்ன நீங்க ரொம்ப ஆக்டிவா ட்ரேடிங் பண்ணக்கூடாது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். தங்கம் அது மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணுமே உடைய, நம்ம ட்ரேடிங் பண்றது, இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்கிறது, நம்ம F&Oன்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போய் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய டைமா கொடுத்துருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆர்வம் வரும். 8ஆம் வீட்டுல குரு பார்வை வரும் பொழுது, ஆல்ரெடி ராகு திசையை போயிட்டு இருக்கிறோம், 8ஆம் வீட்டு அதிபதி திசையை போயிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒரு ஆர்வம் வரதான் செய்யும். ஆனா அதுல இருந்து நீங்க மாட்டிக்காம அதுல வந்து நீங்க லாங் டேர்மா தான் பண்ணும் இல்லையா, நம்ம போட்டு அதுலயே இருந்தோம்னா நமக்கு வாழ்வாதாரம் கெட்டு போயிடுங்கிறது நான் வந்து சொல்ல விரும்புறேன். நீங்களே வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு நடக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமா பார்த்து இந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில எந்த நேரத்துல எது செய்யணும், எந்த டைரக்ஷன்ல அடுத்த காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி வருது நமக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.